என் பெயர் கீதா. என்னுடைய குடும்பம் ஒரு சிறு குடும்பம்தான். நான், அப்பா, அம்மா, அண்ணன் என்று 4 பேர் மட்டும் வாழ்கிறோம். என்னுடைய தாத்தா பாட்டி இருவருமே என் அப்பா சிறு பிள்ளையாக இருக்கும்போதே இறந்துவிட்டனர். என் அப்பாவிற்கு தாய் தந்தையின் பாசம் கிடைக்காமலேயே போய்விட்டது. அவர் ஒரு ஆசிரமத்தில் தான் வளர்ந்தார், படித்தார், எல்லாமே. ஆகையால் தாய் தந்தையின் அரவணைப்பு அவருக்கு கிடைக்காததால் எங்களுக்கு அன்பும் பாசமும் பரிவும் அனைத்தையும் ஊட்டி வளர்த்தனர். எங்கள் அப்பா தானே கஷ்டப்பட்டு படித்து ஒரு வேலை தேடினார். அவர் வேலை செய்த அதே ஆஃபீஸில் அம்மாவும் டைப்பிஸ்ட் வேலை பார்த்தாங்க. இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். குடும்ப செலவிற்கு பொருள் ஈட்ட பெரும் பாடுபட்டனர். பிறகு அண்ணனும் நானும் பிறந்தோம். அப்பாவிற்கு பெரும் ஆனந்தம். கடவுள் நமக்கு வசதி வாய்ப்பு கொடுக்கலனா என்னம்மா, மணிமணியாய் 2 குழந்தைகள், ஆண் 1 பெண் 1 என்று பெரும் பாக்கியத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி இருவரும் சந்தோஷம் அடைந்தார்கள். நாங்கள் இருவரும் பிறந்த பிறகு அம்மா வேலைக்கு செல்லவில்லை. எங்களை பார்த்துக்க யாரும் இல்லாததால் அம்மா வேலைக்கு போகாமல் கண்ணும் கருத்துமாய் எங்களை வளர்த்தார். தனக்கென்று எதுவும் வாங்காமல் எங்கள் இருவருக்கும் எது தேவை என்று பார்த்து பார்த்து செய்வார்கள். நானும் என் அண்ணனும் பாக்கியசாலிகளே. இப்படி ஒரு அப்பா அம்மா எங்களுக்கு கிடைத்ததற்கு கடவுளுக்கு தினம் தினம் நன்றிதான் சொல்ல வேண்டும். மாதம் குடும்ப செலவை ஈடுகட்டவே அம்மா மிகவும் சிரமப்பட்டாள். அண்ணன் +2வில் நல்ல மதிப்பெண் எடுத்தான். அவனுக்கு சிவில் இன்ஜினியரிங் படிக்க ஆசை. ஆனால் என்ஜினியரிங் படிக்க வைக்கிற அளவுக்கு அம்மாவிடம் அவ்வளவு பணம் இல்லாததால் குடும்பமே மனக்கவலையில் ஆழ்ந்தது. அண்ணன் எப்படியாவது என்ஜினியரிங் படித்து வேலைக்கு சென்று விட்டான் என்றால் நம் குடும்ப சூழல் பற்றி மாறி மிக்க மகிழ்ச்சியில் இருக்கலாம் என்று எங்கெங்கோ பணத்தை புரட்ட அப்பா அதிகமாக முயற்சி செய்து பல பேர்கிட்ட கடன் கேட்டு வந்தார். ஆனால் எங்கேயும் யாரும் பணம் கொடுக்க தயாராக இல்லை. பிறகு அவர் ஆஃபீஸ்லேயே MD கிட்ட போய் நிலைமையை சொல்லி, புள்ள படிப்புக்காக எனக்கு இப்போ ஒரு 2 லட்சம் பணம் வேணும் சார். மாதம் கடனா என் சம்பளத்தில் இருந்து கழிச்சுக்கோங்க சார் என்றார். அதற்கு MD, சேகர், இத்தனை வருஷமாக உன் வேலையில் பொறுப்பாக அக்கறையோடு செய்கிற இந்த கம்பெனிக்காக அதிகமாக உழைக்கிற உனக்கு இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டேனா என்றார். சேகரின் கண்களில் கண்ணீர் குளம் பெருக்கெடுத்தது. MDயை பார்த்து, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், எங்கள் குடும்பத்தை காப்பாற்றின சாமி நீங்கள் சார் என்றார். MDயும் நல்ல குணம் படைத்தவர். நல்லவங்களுக்கு நல்லவங்களே உதவி செய்யலைன்னா எப்படி? அதனால் உடனே MDயும் 2 லட்சம் சேகர் கைக்கு கிடைக்குமாறு ஏற்பாடுகள் செய்தார். அப்பணத்தை கொண்டு சேகர் தன் மகன் நீலனை ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து அவன் ஆசைப்பட்டபடி சிவில் இன்ஜினியரிங் படிக்க கல்லூரி அனுப்பினார். நீலன் குடும்பம் முழுக்க மகிழ்ச்சியில் நிலைத்தது. நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து ஒரு நல்ல வேலைக்கு போய் நம்ம குடும்ப கஷ்டத்தை எல்லாம் போக்கி விடுவான் என்று. கீதா, அண்ணன் படிப்புக்கே இவ்வளவு செலவு செய்து கஷ்டப்படுகிறோம். நாமளும் நம்ம அப்பா அம்மாவுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது என்று கீதா கவர்மெண்ட் ஸ்கூல்லையே படித்தா. கீதாவிற்கும் நீலனிற்கும் சிறு சிறு அண்ணன் தங்கை பாச சீண்டல்கள் அடிக்கடி. நீலன் கீதா இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டான். கீதா எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே, எங்கம்மா கீதா இன்னும் வரலை, இன்னுமே வரலை என்று அம்மாவை நெச்சரிச்சுக்கிட்டே இருப்பான். கீதாவும் அப்படித்தான். நீலன் காலேஜில் இருந்து வர லேட் ஆச்சுன்னா, எங்கம்மா அண்ணன் இன்னுமா காலேஜிலேருந்து வரலை என்று ஆதங்கப்படுவாள். நீலன் முதல் வருட காலேஜ் படிப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்தான். செகண்ட் இயருக்கு போய்விட்டான். அப்பொழுது அங்கு வந்த முதல் வருட மாணவி சுகுணா. அவளும் சிவில் இன்ஜினியரிங் தான். பார்க்க தேவதை போல் இருப்பாள். நீலன் ஒரு நாள் நண்பர்களுடன் சேர்ந்து கேன்டீனில் ஸ்நாக்ஸ் சாப்பிட சென்றபோது அங்கு முதல் முறையாக சுகுணாவை பார்த்தான். பிரமிப்படைந்தான். எவ்வளவு அழகு இவள் என்று. ஒரு சிறு சந்திப்பில் நீலனும் சுகுணாவும் பேச நேர்ந்தது. பிறகு இருவரும் தினமும் பேசிக்கொண்டார்கள். அதுவே மெல்ல மெல்ல காதலாக மாறியது. சுகுணா மிகவும் பணக்காரி, நீலனோ ஏழை. அதுவும் இல்லாமல் சுகுணா வீட்டில் ரொம்ப கண்டிஷன், எந்த ஜென்ஸ் கூடவும் பேசக்கூடாது என்று. சுகுணாவிற்கு நீலனின் குணங்கள், அவன் தன்மையாக பேசுவது, பெண்களுக்கு மரியாதை தருவது, இப்படி அவன் குணத்தால் ஈர்க்கப்பட்டு காதலில் விழுந்தாள். நீலன் நல்ல மரியாதை தெரிந்தவன். யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும்,
என்ற நாசுக்கு தெரிந்தவன். நீலன் அடிக்கடி ஃபோன் பேசுவது, சேட் செய்வது என்று அவன் செயலில் மாற்றங்கள் ஏற்பட்டன. இதனால் அவனுக்கு படிப்பில் சிதறல் ஏற்பட்டது. இதையெல்லாம் கவனித்து வந்த நீலனின் குடும்பத்தினர் அவனிடம், நீலன் இங்க வாப்பா, என்ன முன்பு மாதிரி அவ்வளவா படிப்பில் நாட்டம் காட்டலையே, எந்நேரமும் ஃபோனில் யார்கிட்டயோ பேசிக்கிட்டும் சேட் பண்ணிக்கிட்டும் இருக்க, உன் மார்க்கு, உன் படிப்பு, உன்னை நம்பித்தான் இந்த குடும்பம் இருக்குது. உனக்காக உன் தங்கச்சி கவர்மெண்ட் ஸ்கூல்லையே படிக்கிறா. இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா என்றனர். அதற்கு நீலன், ஐயோ அப்பா, அம்மா, இதெல்லாம் எனக்கு தெரியாதா? நான் எப்பவும் நம்ம சூழலை மறக்கவே மாட்டேன். அப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம சூழல் மாறும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அவ்வப்போது நீலன் சுகுணாவிடம் தன் குடும்பத்தின் சூழலை பற்றி கூறினான். சுகுணாவும் அதற்கு நீலன், கவலைப்படாதடா, எல்லாம் சரியாகிவிடும் என்று ஆறுதல் கூறினாள். காலம் கடந்தது. நீலன் 4ஆம் ஆண்டு படிப்பு முடியப் போகிறது. அப்பொழுது சுகுணா 3ஆம் ஆண்டு மாணவி. தன் கடமை என்னவென்று நீலனுக்கு நன்றாக தெரிந்ததால் அயராது தன் கவனத்தை படிப்பில் செலுத்தி எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் வாங்கினான். காலேஜில் முதல் மதிப்பெண் வாங்கி தன் பெற்றோருக்கு பெருமையை தேடி தந்தான். காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு நல்ல பெரிய கம்பெனிக்கு செலக்ட் ஆனான் நீலன். சுகுணாவும் நீலனும் தொடர்ந்து காதல் மழையில் நனைந்தனர். சுகுணாவின் காதல் அவளின் வீட்டிற்கு தெரிந்துவிட்டது. அவளை இனி நான் உன்னை காலேஜுக்கு படிக்க அனுப்ப மாட்டேன் என்று சுகுணாவின் தந்தை சொல்லிவிட்டார். பிறகு சுகுணா கொஞ்சம் நாட்களாக நீலனிடம் பேச முடியாமல் போனது. காலேஜுக்கும் போக முடியவில்லை. இந்த விஷயம் நீலனுக்கு தெரிய வந்தது. மிகவும் வருத்தப்பட்டான். சுகுணாவிடம் பேச முடியாமல் போனதால் மனக்கவலையில் ஆழ்ந்தான். நீலனின் கவலையை கண்ட தந்தை, நீலன், என்ன ஆச்சுப்பா? கொஞ்சம் நாளாக நானும் உன்னை கவனிச்சிட்டு தான் இருக்கேன். நீ ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்க. ஆமாப்பா, நான் ஒரு பொண்ணை காலேஜில் லவ் பண்ணுறேன். அவள் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, நம்ம அம்மா மாதிரியே, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணுப்பா என்றான். சரிப்பா, இப்போ ஏன் கவலையாக இருக்கேன்னு கேட்டார். இல்லைப்பா, எங்கள் லவ் சுகுணா வீட்டுக்கு தெரிஞ்சு அவளை காலேஜுக்கு அனுப்புறதில்லப்பா. அவள் 3rd இயர் தான் படிக்கிறா. அவளும் நல்லா படிப்பாப்பா. இன்னும் 1 வருஷம்தான் படித்தாதான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்குள்ளே அவங்க அப்பா அவளை வீட்டிலேயே நிறுத்தி வச்சுட்டாங்கப்பா என்று வருத்தத்துடன் கூறினான். நீலன், கவலைப்படாதப்பா, நான் இருக்கேன் உனக்கு. உன் நிலைமை எனக்கு புரியுது. நான் சென்று சுகுணாவின் அப்பாவிடம் பேசுகிறேன் என்றார். நீலனின் அப்பா சுகுணாவின் அப்பாவை சந்திக்க அவர்கள் இல்லத்திற்கு சென்றார். சுகுணாவின் வீட்டினுள் போய் பார்த்த பிறகு சேகருக்கு பெரும் அதிர்ச்சி. ஏனென்றால் தன் பள்ளியில் உடன் பயின்று தன் பாலிய நண்பனானவர்தான் சுகுணாவின் தந்தை கிருஷ்ணதேவன். இருவரும் பல ஆண்டுகள் கழித்து சந்தித்ததால் நேரம் மறந்து, ஏன் தன்னையே மறந்து பல காலம் பின்னோக்கி சென்று தங்கள் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சிகளையும் இருவரும் சேர்ந்து செய்த சேட்டைகளையும் புரிந்த காரியங்களையும் பேசி பேசி சிரித்து சிரித்து மகிழ்ந்தனர். பிறகு இருவரும் சேர்ந்து பல மணி நேரம் தங்கள் வாழ்க்கையை பற்றியும் தங்கள் குடும்பத்தை பற்றியும் பேசினர். பிறகு இருவரும் தங்கள் பிள்ளைகளின் காதல், அவர்களின் நலன் கருதி இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர். சுகுணாவின் படிப்பு முடிந்ததும் திருமணம் செய்துவிடலாம் என்று பேசிக்கொண்டனர். சுகுணாவின் அப்பா அம்மா இருவருக்கும் இத்திருமணத்தில் முழு சம்மதம். இரு குடும்பமும் சேர்ந்து சந்தோஷத்தில் மூழ்கினர். சுகுணாவும் நல்லபடியாக 4ஆம் ஆண்டு நல்ல மார்க் எடுத்து படிப்பை முடித்தாள். பிறகு பேசியதைப் போல இருவருக்கும் வெகு விமர்சையாக திருமணம் ஊர்கூட்டி ரிசப்ஷன் செய்து அதில் டிஜே, பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன், ஐஸ்கிரீம் என்று சாப்பிட முடியாத அளவிற்கு ரொம்ப கிராண்டாக ரிசப்ஷன். பிறகு காலையில் கல்யாணம். எல்லோரும் பெருமைப்படும் அளவிற்கு திருமணம் நடந்தது. நீலனும் சுகுணாவும் பெரும் மகிழ்ச்சியுடன் பெருமூச்சு விட்டனர். நீலனின் தங்கை கீதாவாகிய எனக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை சொல்ல வார்த்தைகளே இல்லை. அப்படியே சுகுணாவிற்கு ஒரு அண்ணன். அவர் பெயர் ஸ்ரீதர். அவருக்கும் எனக்கும் திருமணம் பேசி முடிவு செய்தனர். பிறகு என்ன, ஸ்ரீதர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நானும் ஒரு டிகிரி முடித்துவிட்டு ஒரு ஷாப்பில் பில்லிங்கில் வேலை செய்கிறேன். நானும் ஸ்ரீதரும் சேர்ந்து பேசி இருவரும் நன்கு புரிந்து கொண்டோம். 1 வருடம் கழித்து அதேபோல் எங்கள் திருமணம் பாட்டு, டான்ஸ், ஸ்பெஷல் சாப்பாடு என்று மிகவும் கோலாகலமாக நடந்தது. என் அண்ணன் நீலனும் சுகுணாவும்
நானும் என் கணவர் ஸ்ரீதரும் எல்லோரும் அவரவர் வாழ்க்கையை மிகவும் சிறப்புடன் பெற்றவர்கள் பெருமைப்படும் அளவிற்கு எங்கள் வாழ்க்கையை வாழ்கிறோம். அதன் பரிசாக நீலன் அண்ணாவிற்கு ஒரு பையன், 2 வயது ஆகிறது. கவின் அவன் பெயர். எனக்கு ஒரு பெண் குழந்தை 1 வருடம் கழித்து பிறந்துள்ளது. குடும்பமே சந்தோஷத்தில் திளைத்தது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதையை நானாக தான் ஓனாக ஸ்கிரிப்ட் எழுதி பேசியது. பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.